திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே. ஒரு நீண்ட கவிதை ஒன்று வாசித்தேன். ரொம்ப அருமையான கவிதை. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கவிதை இப்படி தொடங்குகிறது. களைப்பாக இருக்கிறது, களைப்பாக இருக்கிறது, என்னை நானே கவனித்து கொள்வது, என்னை நானே தேற்றிக் கொள்வது, என்னை நானே தாங்கிக் கொள்வது. களைப்பாக இருக்கிறது. இன்னும் களைப்பாக இருக்கிறது, எனக்கு நானே முடிவுகள் எடுப்பதும், எனக்கு நானே மாலைகள் சூடிக்கொள்வதும், எனக்கு நானே எல்லாமுமாய் இருப்பதும். தனித்து நிற்றல் சுதந்திரம்தான், ஆயினும் தன்னந்தனியாய் நிற்க என்னமோ போல் இருக்கிறது. தனித்து நிற்றல் சுதந்திரம்தான், ஆயினும் தன்னந்தனியாய் நிற்க என்னமோ போல் இருக்கிறது. எப்போதும் அல்ல, எப்போதேனும் பற்றி கொள்ள ஒரு கரம் தேவைப்படுகிறது, சாய்ந்து கொள்ள ஒரு தோள் தேவைப்படுகிறது, சாவிலிருந்து மீள ஒரு குரல் தேவைப்படுகிறது. எப்போதும் அல்ல, எப்போதேனும் பற்றி கொள்ள ஒரு கரம் தேவைப்படுகிறது, சாய்ந்து கொள்ள ஒரு தோள் தேவைப்படுகிறது, சாவிலிருந்து மீள ஒரு குரல் தேவைப்படுகிறது. அப்போதேனும் உன்னால் முடியும், நீயே எல்லாவற்றையும் சமாளித்துக்கொள் என நிர்கதியாய் பாதி வழியில் கைவிட்டு விடாமல் யாரேனும் கொஞ்ச தூரம் வெறுமனே உடன் நடந்தால் போதும் என்றிருக்கிறது. என்ன அருமையான வரி பாருங்க. அப்போதேனும் உன்னால் முடியும், நீயே எல்லாவற்றையும் சமாளித்துக்கொள் என நிர்கதியாய் பாதி வழியில் கைவிட்டு விடாமல் யாரேனும் கொஞ்ச தூரம் வெறுமனே உடன் நடந்தால் போதுமென்றிருக்கிறது. உண்மையில் உண்மையில் தனித்து நிற்றல் சுதந்திரம்தான், ஆயினும் சமயங்களில் தன்னந்தனியாய் நிற்க என்னமோ போல் இருக்கிறது. ரிஸ்கா முக்தார் அப்படிங்கிறவங்க எழுதின இந்த கவிதை முகநூலில் நான் நேற்று வாசித்த கவிதை. ரொம்ப சமீப காலங்களில் நான் வாசித்த கவிதைகளில் மிக அருமையான கவிதை என்று இந்த கவிதையை சொல்லுவேன். ஒரு பெண்ணினுடைய, தனித்து வாழ்கிற ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை, வழியை இதைவிட செம்மையாக சொல்லிவிட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. தனித்து நிற்றல் தான் தன்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அப்படி தனித்து நான் வாழ்ந்துக்கிறேன்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தனித்து வாழ தொடங்கி விட்ட பிறகு அந்த நடுவில் கொஞ்சம் மிடில் அப்படியே கடந்து போய் சில வெற்றி, சில தோல்வி, சில துன்பம், சில இன்பம்லாம் கடந்து வருகிற போது ஒரு கட்டத்தில் தனித்து வாழ்வது ஒரு சோர்வை, ஒரு களைப்பை கொடுக்குதுங்கிற அவங்களுடைய அந்த மன வலியை ரொம்ப அழகாக அந்த கவிதையை பதிவு செய்திருக்கிறாங்க. அதே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு நானே முடிவு எடுத்துக்கிறேன், எனக்கு நானே என்னை நானே மாலை போட்டு பாராட்டிக்கிறேன், ஆனால் இப்படி எவ்வளோ நாள் தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு இது ஒரு களைப்பாக இருக்குது. ஆனாலும் அவங்க அதை விட்டு கொடுக்கல. தனித்து நிற்றல் சுதந்திரம்தான், ஆயினும் தன்னந்தனியாக நிற்க என்னமோ போல் இருக்கிறதுங்கிறாங்க பாருங்கள். அதுதாங்க கவிதை, இதாங்க கவிதை. அதுவும் சொல்கிறாங்க பாருங்கள், எப்போதும் அல்ல, எப்போதேனும், எப்போ பார்த்தாலும் கூட யாரும் தேவைன்னு நான் நினைக்கல. ஆனால் கொஞ்சம் அப்படி மனசோர்வு அடைந்து அமர்கிற போது பற்றி கொள்ள ஒரு கரம் தேவைப்படுகிறது, சாய்ந்து கொள்ள ஒரு தோள் தேவைப்படுகிறது, சாவிலிருந்து மீள உடஞ்சி நொறுங்கி போவோம் சில தருணத்தில். அப்படியே வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி அப்படியே சிதைஞ்சு போய் உட்காருவோம் பாருங்க, அதுதான் சாவு. அந்த நேரத்தில் கவலைப்படாத, விடு, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடு, இப்படிலாம் நீ ஒன்றும் உடஞ்சி போயிடாத, விடு, பார்த்துக்கலாம் என்று சொல்லுகிற அந்த ஆறுதலான குரல் இருக்குது பாருங்க, அதுதான் சாவிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு நம்பிக்கையான குரல் தேவை. கவலைப்படாதப்பா, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, விடுப்பா என்று சொல்லுகிற அந்த குரல் இல்லை, அது ஒரு அப்பாவின் குரலாக இருக்கலாம், ஒரு உற்ற நண்பரின் நட்பின் குரலாக இருக்கலாம்,
அப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஆசிரியரின் குரலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். கணவன் குரலாக இருக்கலாம், மனைவி குரலாக இருக்கலாம். ஏதோ அந்த அந்த குரல் இருக்குது பாருங்கள், அந்த நேரத்தில் அது தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, உன்னால் முடியும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அது அப்படி சொல்லுவது கூட என்ன ஆகிடுதுன்னா, நிர்கதியாய் பாதி வழியில் கைவிட்டு விடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் செஞ்சிடாமல் யாரேனும் கொஞ்சம் தூரம் வெறுமனேன்னு போட்டாங்க பாருங்கள், அந்த வார்த்தைக்கு கீழே நான் அடிக்க ஓடிட்டுருக்கேன். அருமையான வரி இதாங்க கவிதை. வெறுமனே நீ நொய் நொயின்னுட்டு இருக்காத, பேசி பேசி என்ன தொல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட், நீ என் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிறோம்ல, நீங்கள் இருந்தால் போதும் என் கூட அப்படின்றோம்ல, அதான் அந்த வெறுமனே த மியர் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. கூட இருந்தால் போதும், வெறுமனே உடன் நடந்தால் போதும் என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க அந்த கவிதையை. உண்மையில் தனித்து நிற்றல் சுதந்திரம் தான். அதை அவங்க விட்டு கொடுக்கல. தனித்து நிற்பது தான் சுதந்திரம் என்கிற அந்த அந்த தன்மையை விட்டு கொடுக்கல. ஆனாலும் கூட அதுக்குள்ளே சில வழிகள் இருக்குது. அந்த வழிகளையும் நான் பகிர்ந்துக்கிறேங்கிறதாங்க இந்த கவிதை. ஆயினும் சமயங்களில், இந்த சமயங்களில்ங்கிறதா அந்த அந்த அட்டைம் என்று சொல்லுவோம். சில நேரங்களில் நம்ம தனியாய் நிற்க என்னமோ போல் இருக்கிறதுங்கிற இந்த இந்த கவிதை ஒரு ஆகச்சிறந்த கவிதை என்று நான் சொல்லுகிறேன். இந்த கவிதைன்னு நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிற நபர்கள், கவிதையை முயற்சி செய்கிறவர்கள், கவிதை என்று எழுதி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்த கவிதையை கட்டாயம் வாசிக்க வேண்டிய கவிதை. எது கவிதை அப்படின்னு பார்க்க வேண்டிய கவிதை. இந்த கவிதை என்னை ரொம்ப பாதித்த ஒரு கவிதை. மிக அருமையான கவிதை. இதை எழுதிய ரிஸ்கா முக்தார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.